ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் ரவை பணியாரம் தான் செஞ்சேன். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. பாத்திரத்தில் வெல்லம் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கிடணும். அந்த பாகு கரைஞ்சால் மட்டும் போதும், பாகு பதம்லாம் கிடையாது. மிக்ஸி சாரில் 1 கப்பு ரவை, 3 ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடணும். அந்த இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 1/2 கப்பு கோதுமை மாவு, கம்மியாக உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாகையும் வடிகட்டி சேர்த்துக்கிடணும். அப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கிண்டி எடுத்துக்கிடணும். வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் போல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடணும். பணியாரக்கல்லில் நெய் அல்லது எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கிட்டு மாவை அதில் ஊற்றி எடுக்க வேண்டியதாங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆப்ப சோடாவும் சேர்த்துக்கிடலாம். என்கிட்ட ஆப்ப சோடா இல்லை, நான் அதனால் சேர்த்துக்கலை. ஆப்ப சோடா சேர்த்தோம் அப்படின்னா நல்லா புசு புசுன்னு சூப்பராக வருங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வெந்ததுக்கப்புறம் அதை திருப்பி போட வேண்டியதான். இனிமேல் குழந்தைங்களுக்கு சம்மர் லீவ் விட்டதுக்கப்புறம் வீட்டில் ஸ்நாக்ஸ் எதாவது செஞ்சு தாங்கன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வேலையும் சிம்பிளான வேலைகள் தான். நானும் ஒரு 2 டேஸாக வீடியோவே அப்லோட் பண்ணலை. உடம்பு சரியில்லைங்க, அதனால் வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.